அந்த மலையில் வந்து வெயில் அடிக்குதுங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். சில்வர் ஃபால்ஸ் வந்து மொதல் ஸ்டாப்பு கொடைக்கானல். நீங்கள் மேலே திருவண்ணாமலையிலேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது வந்து செண்பகனூர் ஸ்டாப்பு. ஆனால் அந்த வானத்தோட அந்த இதை பாருங்களே. ஸோ வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தியா குளிப்பில் இறக்கி விட்டாரு நம்மளை. வா 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 வா. அந்த மலையிலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோங்க. மேகம் கருக்காதா பின்னி பின்னி வரும். சரி இங்கே பார்த்துட்டு நம்ம அங்கே போவோம். ஸோ சன்னு வந்து அங்கே வந்து செட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒளி மட்டும் நமக்கு தெரியும். மேகமாக தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே மிஸ்ட் ஆகி அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. அங்கே பாருங்க இந்த இயற்கையோட அழகை வந்து எப்பயாச்சும், அதாவது 100ல் ஒரு 1% பீப்புள்னால தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பெரிய கேங்ஸ்டர் கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹாய்ங்க, என் பேர் மாரி. ஸோ நான் வந்து ட்ராவல் ரிலேட்டான வீடியோ அப்புறம் பைக் ரிலேட்டான வீடியோலாம் போடுவேன். ஸோ நம்மளோட சேனல் யாராச்சும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னோம்னா கொடைக்கானல் ரைடில் வந்து சிட்டி வியூன்னு ஒரு வியூ பாயிண்ட் தாங்க பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு மேகம் வந்து அப்படியே மிதக்கிறது வந்து நமக்கு லக்கு இருந்தால் அங்கே பார்க்கலாங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம் மேகம் வந்து மிதக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மற்றலாம் உங்களுக்கு மட்டும் இல்லை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ நீங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா சிட்டி வியூ தான் போகலாம் அப்படின்னு நேற்றே போனோங்க. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அங்கே வந்து ஒரே மிஸ்ட்டு இதாக இருந்துச்சுங்க. ஸோ மணி எத்தனை ஆச்சுன்னு பார்த்தா 5:45 ஆச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக 5:30 தான் கிளம்பலான்னு ஒரு பிளானிங்கு. பட் இந்த மைக்கை உட்காந்து நான் படாத பாடுபட்டு கனெக்ட் பண்ணுறதுக்குமே போதும் நான் போச்சுங்க. ஸோ இதில் வேறு சார்ஜ் இருக்கான்னு நேரத்தில். ஸோ ஆக்சுவலாக இது வயர்லெஸ் மைக்கு தான். ஆக்சுவலாக சன்னே இல்லைங்க. ஸோ குளிர போகுது. பட் ஆனால் மேலே வானத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி. பட் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோம்னா இங்கேருந்து பார்த்தோம்னா நான் இந்த மலையில் மட்டும் வெயில் அடிக்குதுங்க. ஸோ அந்த மலைக்கு தான் நம்ம போகணும். பட் நம்ம போகிற நேரத்தில் எப்படியும் வெயிலெலாம் போயிருங்க. ஏன்னா பெட்ரோல்லாம் போட்டு தான் போகணும். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா அந்த மலையில் வந்து வெயில் அடிக்குதுங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக லேட்டுங்க. ஸோ அந்த பஞ்சுவாலிட்டியா ஸோ அதே இருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம மட்டும் எங்கே போகிறாலும் லேட் ஆக்கிடுறோம், எங்கே போகிறாலும் லேட் ஆக்கிடுறோங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒரு மூலியமாக ரொம்ப லேட் ஆகிடுது. பட் நம்மளும் அந்த டயத்துக்கு போகணும்னு பார்க்குறோம். பட் முதல்ல வந்து மைக் இதாது. அப்புறம் வீட்டில் ஒரு வேலை சொன்னாங்க. சரி வீட்டிலேயே ஃபோன் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே போனேன். ஓ மேகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ அந்த அங்கே மேகம் வரைக்கும் எப்படி கிளம்பிருக்குண்டு. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ ஸோ சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்க போய் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக போய் பார்ப்போம். வேறு ரோடு கண்ணா பின்னான்னு சதுரி கிடக்கும். ஃபோனு கிளம்புற போது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவன் லேண்ட்மார்க் வந்து சொல்கிறேங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்தே நான் சொல்லுங்க. ஸோ இங்கேருந்து சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ புரியாததுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு கீழே போயிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏரியாவுக்குள்ளே இறங்கி போனோம்னா கொஞ்சம் ஏதோ ஒரு ஷார்ட்கட் மாதிரி நினச்சிக்கங்களேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். பட் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பக்கம் இறங்கி வந்தோம். ஆமாங்க, அது வந்து ரோடு கொஞ்சம் சுற்று தான். பட் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அந்த வழியில் போனால். இது ஒரு மலைங்க நம்ம இருக்கிறது. இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ஒரு அங்கேருந்து ஒரு பெரிய மலை. அதில் தான் அந்த ரோட்டில் இறங்கி போயிட்டுருக்கோம். பட் நம்ம அந்த ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களாங்க. ஸோ அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ அந்த ஆப்போசிட்டில் தெரியுற மலைக்கு தான் போக போகிறோம். பட் அங்கேருந்து இந்த மலையோட சரி இந்த மலையை நான் வந்து காட்டுறேங்க. அங்கே இருந்துட்டு ஐயோ அந்த பக்கம் ஃபுல்லாமே அங்கே வீட்டுக்கு இருந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சு. பட் இப்போ பார்த்தோம்னா கதை முச்சான்னு தெரிஞ்சுருக்குது. அங்கே போய் பார்த்தா தெரியாது எப்படி இருக்குது எப்போ என்னன்றதெல்லாம். கரெக்டாக வந்துட்டோங்க. ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செண்பகனூர். பட் நீங்கள் கீழே இருந்து வர போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடைக்கானல் ரீச் பண்ணேன் உடனே. அதாவது சில்வர் ஃபால்ஸ் வந்து மொதல் ஸ்டாப்பு கொடைக்கானல். நீங்கள் மேலே திருவண்ணாமலையிலேருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா ஸோ ரெண்டாவது வந்து செண்பகனூர் ஸ்டாப்புங்க. அதுலேருந்து வந்து நீங்கள் ரைட் கட் ஆனீங்கன்னா கீழேருந்து வரும்போது நீங்கள் வந்து கீழேருந்து வரும்போது நீங்கள் லெஃப்ட் கட் ஆகணுங்க. ஸோ மேலேருந்து நீங்கள் கீழே போகும்போது வந்து ரைட் கட் ஆகணுங்க. ஸோ இந்த பிளேஸ் பேர் நான் அது பண்ணோம்னா செண்பகனூருங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா சிட்டி வியூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டுருந்துருப்பாங்க. பட் நம்ம இப்போ அங்கே தான் போய் கிளம்பிட்டோம். வா 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 அதான் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? அது அப்படியே மின்னுது பார்த்தியா? ஸோ ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த வானத்தோட அந்த இதை பாருங்களேன். ஸோ வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நம்ம அங்கே போய் அங்கேருந்து வியூவை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு நன்னாங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறாங்க பசங்க. பட் அந்த ஷார்ட்கட் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. எங்கண்ணா வரீங்க?
பார்த்தியா குளிக்குள்ள இறக்கி விட்டாரு நம்மளை. பார்த்தியா நம்மளை குளிக்குள்ள இறக்கி விட்டு அவர் அங்கே கட்டாகி போயிட்டுருக்காரு. வந்து அது ஏர் ரூட்டு நீட்டு வா அப்படின்ட்டாரு. ஆனால் நம்ம அந்த பக்கம் போகணும் ஆக்சுவலாக பார்த்தா. சரி விடு, மனுஷன் அவ்வளோ பேர்த்த வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம 2 பேர் தான் குளிக்குள்ள ஒரு நமக்கு என்ன புதுசா. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கொண்டை ஊசி வளைவுங்க. ஸோ சொல்ல முடியாது, சம்டைம் ஒட்டியாக வந்துடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மலையில் இருந்தாங்க இந்த மலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்க. ஸோ அந்த மலையில் இருந்தாங்க நம்ம இந்த மலைக்கு வந்திருக்கோம். மேலே போயிட்டு இந்த மலையோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இருக்கிறதுலேயும் போனோம். அந்த டார்கெட்டில் நான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன் வேணும். கீழே சொன்னேங்க அந்த வழியில் ஏறோம், இந்த வழியில் வந்து முடிச்சு இந்த வழியில் வந்து இந்த ரோட்டில் கனெக்ட் ஆயிருங்க. பட் அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நட்டு மட்டும் லேட்டில் ஏற மாதிரி இருக்கும். பட் அந்த வழி நம்ம யூஸ் பண்ணதில்லை. போகும்போது கூட போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்றது. ஸோ இதில் இந்த ரவுண்டான மாரி ஒரு இடம் இருக்குங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து ரைட் பக்கம் வந்து ஒரு ரோடு கட் ஆகும். ஸோ உங்கள் உள்ளேருந்து நீங்கள் வரும்போது வந்தீங்க அப்படின்னம்னா அது ஆக்சுவலாக ஒரு 6 ஓடிட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் வரும்போதே உள்ளே வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட்டா லெஃப்ட்டில் இல்லைங்க ரைட்டில் வந்து ரோடு கட் ஆகும். ஐயோ என்னையே பேசி பழக்கி விட்டுறது. ஸோ நானே பேசி பழக்கிறேன். ஸோ கட் ஆகும். பட் அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு தார் ரோடு. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா சுற்றி பேரிக்காய் மரங்களாக தான் இருக்கும். பட் இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வரவங்க ஆக்சுவலாக லோக்கல் பீப்புளெலாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு வண்டி போச்சுல பார்த்தீங்கன்னாங்க. ஸோ அந்த வண்டி நம்ம அங்கேருந்து இறங்கினா நாங்கள் இருந்துச்சு. பட் அந்த அண்ணாவும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அங்கே தான் போகிறாங்களா இல்லை எதுவும் ஸ்கூலில் எதுவும் விட்டு அங்கிட்டு கீழே கூப்பிட்டு போகிறாங்களா பிள்ளைங்களா அப்படின்றது சரியா தெரில. வா 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 அந்த மலையிலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோங்க. அந்த ஒரு மலையிலேருந்து இந்த ஒரு மலைக்கு வந்திருக்கோம். அது வந்து நல்லா இருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் வானத்தை. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே ஒரு ஈஃபில் டவர் வந்து தெரியுங்க. ஸோ கொடைக்கானல் மினி ஈஃபில் டவர்னே சொல்லலாம். கொடைக்கானலில் இருக்க மினி ஈஃபில் டவர்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிவி டவர்னு சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துக்கு நம்ம போவோங்க. ரோடு வந்து இப்போ தாங்க தரமாப்படுறாங்க. முதல்ல ஆஃப் ரோடு. ஸோ அதில் தான் வந்தோம். என்ன தெரிகிறது தெரியுமா 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 என்னடா தெரியுது? மேகம் கருக்காதா பின்னி வரும். சரி இங்கே பார்த்துட்டு நம்ம அங்கே போவோம். சீக்கிரம்டா போயிட போகுது இதெல்லாம். இது ஃபுல்லாகவே மேகமாக இருக்குது பாருங்களேன். ஸோ அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குது. பட் அங்கே பாருங்கள், அங்கே மழை தெரியுது. அது ஃபுல்லாகவே மேகம் மூடுது. ஸோ சிட்டி வியூ பாயிண்ட்டுங்க இதான். ஸோ அங்கிட்டலாம் இது கோல்டு கலரில் மின்னுது பாருங்கள் வானம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அந்த 2 மேகத்தை வந்து மேகம் அந்த 2 மலையை வந்து மேகம் எப்படி இதாக்கியிருக்குன்றது பாருங்களேன். சரி வேறு லெவலில் இருக்குல்ல. தெரியல. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளோட சிட்டியோட வியூங்க இது. ஸோ இது வந்து நம்மளோட சிட்டியோட வியூவு, நம்மளோட பைக்குங்க. ஆக்சுவலாக கீழே இறங்கி போகலாங்க. பட் நம்மகிட்ட இப்போ டைம் இல்லை. நம்ம உள்ள ட்ரெக் பண்ணி போகணும் கொஞ்சம். ஸோ நம்ம வந்து அங்கே கிளம்பிடுவோங்க. போயிட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஆர்வ கோளரில் நான் வேறு மைக்கு வேறு தட்டி விட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வழியில் நாங்கள் போகணும். சீக்கிரம் வாடா. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கங்கே கொஞ்சம் சேக்கிங்கில் கொஞ்சம் இது லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா ஸ்டெபிலிட்டி வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். வா 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 வீடியோ எடுத்து வாடா. அங்கே பாருங்களேன் அப்படியே மேகம் மேந்துட்டுருக்குங்க வேறு லெவலில். ஸோ இந்த இது நேற்று இல்லைங்க, நேற்று ஃபுல்லாமே மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்திருக்கேன். அந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். ஸோ ஆக்சுவலாக பாருங்களேன் அங்கெல்லாம் கொஞ்சம் வானம் வேறு மாதிரி இருக்குது. பட் அந்த 2 மலையில் வந்து அங்கிட்டு கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துட்டு மேகமாக மறைச்சிருக்கதான் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. அங்கிட்டு படி ஆக்சுவலாக கீழே பார்த்தோம்னா ஒரு ஊர் தாங்க. பட் அந்த ஊரே தெரியாத அளவுக்கு மேகம் வந்து அப்படியே மேலே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. இதை பார்க்கும்போது அப்படியே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கீழே இதுக்கு மேலே குதிக்கணும் போல தான் இருக்குது. பட் குதிச்சா மேலே வர மாட்டோம், கீழே போய் சொத்துன்னு மரத்துக்குள்ளே தான் சரி இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்குது.
பட் உண்மையிலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ கனவுல பார்க்குற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஸோ உங்களுக்கு இந்தமாரி இயற்கையை பார்க்குறதுக்கான நீங்கள் வரும்போது இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு தாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது அங்கேருந்து வீட்டிலேருந்தே பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ லாஸ்ட் இந்த மேலே இருக்குல்ல அந்த மாதிரிலாம். பட் இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அருமையாக இருக்குது. பட் அங்கே பாருங்களேன், கண்ணுக்கு பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ஆனால் ஸோ இன்னும் கொஞ்சம் இருட்டாகிட்டே இருக்கும். பட் இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் போகணுங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த மலை உச்சி இருக்குல்லங்க, ஸோ அந்த மலை உச்சிக்கு போகணும். ஸோ வாங்க அப்படியே போவோம். நீ வேணா உட்காரு. ஆக்சுவலாக கீழே வந்து அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களாங்க, அங்கே இருந்தோம் நம்ம. இப்போ கொஞ்சம் மேலே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். பட் இதுக்கு மேலேயும் போகலாம். மேகத்தை பாருங்கள், வேறு லெவல் அல்டிமேட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஊருங்க, வேறு லெவலில் தாறுமாறாக இருக்குது. பேர் கிரில்ஸ் மாதிரி டக்கிங் பண்ணி குதிக்க விட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக வழியாக பார்த்துச்சுக்குங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபோட்டோ ஷூட் வீடியோ வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ சன்னு வந்து அங்கே வந்து செட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒளி மட்டும் நமக்கு தெரியும். கீழே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மேகம் தான். இதெல்லாம் நம்ம வந்த வழிங்க. வேறு லெவலுங்கண்ணா. பட் இந்த வழி இன்னும் போயிட்டே இருக்குது. ஸோ மேலே வரைக்கும் போய் பார்க்கணும் போல இருக்குது. கீழே தான் மேலே போகலாம்டா, அந்த உச்சிக்கு போகலாம். இப்போதைக்கு வேணாம், இருட்டாயிடுச்சு, வா போகலாம். அத்தா மாதிரியா அத்தா, எப்படியாச்சும் காப்பாத்தா. ஒரு ஃபோட்டோ அப்படி அக்குனி நெஞ்சில் குமரும் எரிமலை. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் மேகமாக தாங்க இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தா விட்டோம்னா அப்படியே மிஸ்ட் ஆகி அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப வந்து மிஸ்ட்டு மாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் கீழே தான் இருந்துச்சு. பட் இப்போ பாருங்களேன், ஐயோ நம்ம இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்களேன் வித்தியாசமே தெரில. ஸோ எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்களேன். ஸோ நைட் நேரத்தினால கேமரா ஓரளவுக்கு தாங்க அப்படி இதாக தெரியுது. பட் இங்கெல்லாம் பாருங்கள், அதுக்குள்ளேயும் எந்தா பாருங்கள் போயிட்டே இருக்குது பாருங்கள். பட் ஓகேங்க, நம்மளும் போவோங்க. ஸோ காட்டு விலங்குகள் எதுக்கு குறுக்கிடாமல் நம்ம காட்டுக்கு போவோம். வாப்பலாம். ஸோ எவ்வளோ சருன்னு வந்துருச்சு பாருங்களேன். மேகம் டக்குன்னு மிஸ்ட் ஆகிங்கிட்டு வந்துருச்சுங்க. இந்த இடத்த விசிட் பண்ணி நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ கீழே இருந்த மேகம் ஃபுல்லாக பனிமூட்டமாகி கண்ணும் தெரிய மாட்டேங்குது, ரோடும் தெரிய மாட்டேங்குது. பைக்கு தானே அது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. இல்லை எங்கிட்ட பைக் தெரிய போகுது. ஐயோ ரோட்டை காணாங்க, பாதி ரோட்டை. ஏதோ சொர்க்கத்துக்குள்ள இருக்கோமா நம்ம. அங்கே பனிமூட்டை ஆச்சு, அங்கே மேகம் தரையில் நம்ம மிதக்கும் போது இப்படி தான் இருந்திருக்கு. நம்ம ஊரில் மிதக்கும் போது இப்படி தான் இருந்திருக்குங்க. வேற லெவலுங்க. ஆனால் என்னடா இது, எதுக்குள்ளேயே நம்ம பூந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மேகத்துக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரியே கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது இருட்டாக டைம் மாதிரி, எங்கள் பகல்னா கூட பரவாயில்ல, இவருங்க இருட்டாக டைம் சத்தியமாக உள்ள கண்ணுங்கள் தெரியல. கேமராவில் வேறு எப்படி தெரிய போகுதுன்றது தெரியல. ஏன்னா இருட்டான நேரம் வேறு, லைட்டிங் வேறு அவ்வளோக்கு அருமையாக இல்லை. ஸோ கொஞ்சம் புள்ளியாக தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புண்ணியவானுங்களா யாராச்சும் கீழே இருந்தீங்கன்னா பையா வாங்க. எங்கடா ரோடு எங்கிட்டா போகுது, இங்கிட்டு போகணுமா ரோட்டுக்கு. ஐயோ வழியே தெரிய மாட்டேங்குதுங்க, அந்தளவுக்கு மிஸ்ட்டு சூழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நல்லா தெரியுது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் விட்டு இல்லைங்க, இப்போ தாங்க அங்கிட்டு கிராஸ் ஆகி வந்துட்டுருக்காங்க. இங்கிட்டலாம் பாருங்கள், இங்கிட்டலாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கிட்டலாம் கொஞ்சம் டீசெண்டாகவே தெரியும். அங்கே பாருங்கள், நம்ம இருந்து சிட்டியை எல்லாம் புள்ளியாக லைட்டு மட்டும் தான் தெரியுது. அங்கேருந்து மேகம் அப்படியே வங்கின்னு வந்து எவ்வளோ பாஸ் ஆகிருச்சுன்னு பார்த்தியா. அது வந்து டயத்துக்கு தான் அங்கே இருக்கும் போல இருக்குது. மணி 6 மணி ஆனதுக்கப்புறமே அப்படியே இங்கிட்ட வந்து சூழ்ந்துருது போல இருக்குது. ஆனால் வந்து இந்த இயற்கையோட அழகை வந்து எப்போயாச்சும், அதாவது 100ல் ஒரு 1% பீப்புள்னால தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு வச்சுக்க, நேற்று நான் வந்தேன், ஆனால் நேற்று இந்த அளவுக்குலாம் இல்லை.
ஏங்க கீழே பாருங்க மிஸ்டே காணாங்க, மேலே தாங்க மிஸ்டா இருந்துருக்குது. ஸோ ரோடு தெரியல, அந்தளவுக்கு மிஸ்டா இருந்துச்சு. இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்ட்டு. பட் நான் வந்து பிளாக்கை வந்து வீட்டுக்கு போய்ட்டு என் பண்ணிக்கிறேங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னம்னா காசு எதுவுமே வந்து தேவையில்லைங்க. ஸோ பெட்ரோல் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ தாராளமாக போய்ட்டுலாம். ஸோ அங்கே வந்து எந்த ஒரு கட்டணம் ஃபீஸு எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மேகத்தை மிதக்கிறத பார்த்தோமோ ஸோ அந்தமாரி நீங்களும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் வந்து மேலும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற கொடைக்கானல் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிற இடம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் வந்து நீங்கள் போக சொல்லிங்கன்னா நான் வந்து அங்கே போய் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது எவ்வளோ காசு ஆகும், இவ்வளோ செலவாகுமா, ஸோ இங்கே இவ்வளோ ஃபீஸா, இந்தந்த இதா அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை இது பண்ணியே நீங்கள் போய்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல் யாராச்சும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா பை பாய், மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.